ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ஒரு ஒர்க்குமே இல்லாமல் இந்த ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பழைய ப்ளவுஸில் இது மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் போட்டு நார்மல் மிஷினில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை நம்ம பாபினில் சுற்றி எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு பாபின் எடுத்திருக்கேன். நான் பவர் மிஷினில் தான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பெடல் மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாபினில் நீங்கள் இந்த த்ரெட்டை சுற்றினா மிஷினில் நார்மல் மிஷின் த்ரெட் தான் போடணும். கையாலே இது மாதிரி த்ரெட்டை சுற்றிக்கோங்க. அப்புறமா பாபின் கேஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த த்ரெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கா, உள்ளாடி போகாது. அதனால் இப்போ ரொம்ப லூஸ் ஆகிட்டு எனக்கு. ஸோ நான் கொஞ்சம் கூட இதை டைட் பண்ணுறேன். இப்படி நீங்கள் ரொம்ப லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கோங்க, இல்லைனா லூப் விழுந்துடும். இப்போ நீட்டாக நான் மிஷினில் போட்டதுக்கப்புறமா இது மாதிரி அடியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஸ்டிச்சஸ் ஒழுங்காக வருதான்னு பார்த்ததுக்கப்புறமா நம்ம மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டிச்சஸ் எல்லாம் நீட்டாக வந்துருச்சு. இதை நம்ம லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணால் போதும். அதுக்காக 1 இன்ச்சு வீதி 1 இன்ச்சு நீளம் வச்சு இது மாதிரி ஒவ்வொரு லைன் போட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு இதை விட கிட்ட பக்கத்தில் வேணும்னா நீங்கள் கிட்ட ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டு வரைஞ்சிக்கோங்க 1 இன்ச்சு நீளத்துக்கு. இப்போது ஓரத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு லைனாக வரைஞ்சோம் தெரியுமா, அதுக்கு மேலே பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அதே லைனில் திருப்பியும் ஸ்டிச் பண்ணி கழுத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண லைனுக்கிட்ட வாருங்க. திரும்பவும் அடுத்த லைனுக்கு போங்க. இப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்ப அழகாக சூரியனோட கதிர் மாதிரி கோடு கிடைக்கும். சரியா? அதில் நீங்கள் பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்தா போதும். ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். உங்கள்கிட்ட இருக்க பெடல் மிஷின் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், எடுத்து பார்க்குறப்போ நீட்டாக வந்துருச்சு. இதே ஒர்க்கு தான் கைக்கும் கொடுத்துருந்தேன். எண்டில் நம்ம த்ரெட் ஏதாவது பிசுறு தெரிஞ்சுன்னா அதை எல்லாமே நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நீட்டாக கோடு கிடச்சிருச்சு. இப்போ இதில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம். பீட்ஸ் ஒர்க்கு தைக்கிறதுக்காக நான் நீடில் நம்பர் 11 எடுத்திருக்கேன். ஏன்னா சுகர் பீட் இதில் இருக்கிறதுனால த்ரெட்டு நம்ம ப்ளவுஸோட கலரில் எடுத்திருக்கேன். 3mm பேல் எடுத்திருக்கேன். பேலும் கிடையாது, ஒரு மாதிரி சாண்டில் கலரில். ஏன்னா சாரி சாண்டில் கலரில் இருந்துச்சு. இப்போது ஒவ்வொன்றா நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. ஒரு பேல் அண்ட் ஒரு சுகர் பீட் இப்படி எடுத்து 2 ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ணணும். நிறைய வீடியோஸ் இப்போல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணி தள்ளுறேன். இப்போ பாருங்கள், எண்டில் வச்சுருக்க பேல் பார்த்திங்கன்னா 4mm சைஸ், அவ்வளோ தான் வித்தியாசம். ஃபைனலி இந்த ஒர்க்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஆரி ஒர்க்கு பண்ண எனக்கிட்ட காசு இல்லை, டைம் இல்லை, சீக்கிரமாக ஒர்க் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அவசர டைமில் நான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ண மறக்கிறது. தேங்க்யூ.